நாம் கேட்கக்கூடிய செய்திகள் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடும். நல்ல செய்தி நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, துர்ச்செய்தி நமக்கு துயரத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தருகிறது. இப்பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாக எந்த செய்தி போக வேண்டும் என்று தீர்மானிப்பது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஊரில் இருக்க குப்பையெல்லாம் தலைக்குள்ள வந்து உட்காரும். அரசியலில் இப்படி, குடும்பத்தில் இப்படி, பிள்ளைங்க அப்படி, புருஷன் மிஞ்சாதி அப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எல்லா விதமான குப்பை நம்ம தலைக்குள்ளாக வந்து நம்முடைய மனதிற்கு சோர்வை கொடுக்கக்கூடும். அதற்கு தான் இந்த குப்பை என் மனசில் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தீர்மானிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நற்செய்தியை வாசிக்கும் பொழுது, இந்த துர்ச்செய்திக்கு நம்முடைய மனதில் இடமில்லாமல் போகிறது. அதை நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது மனசோர்விற்கு ஔஷதம், மருந்து, நம்முடைய மனதில் ஆறுதல், கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய ஆனந்தம் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, நம்ம சும்மா இருந்தோம்னா துர்ச்செய்தி நம்ம தலையை நிரப்பும். அதுக்காக தான் துர்ச்செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லி நற்செய்தியை வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது நம்முடைய மனசோர்விற்கு தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்க. God bless you.